கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் காணப்பட வேண்டும், நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் காணப்பட வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிடுகிற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மண்டலங்களிலும் பாருங்கள், விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படட்டும். அந்த விசுவாசம் பாருங்கள், நம்பப்படுகிற காரியத்தின் உறுதி காணப்படாத காரியத்தின் நிச்சயமாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அப்போது நாம் விசுவாசித்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பாருங்கள், அப்போ விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்தால் தான் பாருங்கள், அவருக்கு பிரியமாக இருக்கிறோம் என்ற அர்த்தமா. அப்போ நாம் விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தாலோ, விசுவாசம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் பாருங்கள், தேவனுக்கு பிரியமாக இருக்காது என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அதே போல் தேவனிடத்தை சேருகிறவன் அவர் உண்டு என்று நாம் நம்ப வேண்டும். அவர் உண்டு என்று நம்பி பாருங்கள், தம்மை பலன் கொடுக்கிறவர், பலன் ரிவார்டு தருகிற தேவன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்த்து கூப்பிடும்போது பாருங்கள், விசுவாசத்தோடு நாம் கூப்பிடும்போது அவர் பலன் நிச்சயமாய் தருவார். இன்றைக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு பலன் இல்லாமல் காணப்படுகிறதோ அந்த விஷயத்தில் பலன் கிடைக்கும். ஆமென், ஆமென்.